ஜெயந்த்னு வருது? இல்லைங்க ஜெயந்த்ங்க. நான் நான் உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் வீட்டுல வந்து பார்த்துருக்கேன் உங்களை எங்க தையா. ஓஹோ! ஏதோ பயிற்சி பண்ணதே திக்குது உங்களுக்கு. இந்த திக்குவாய் எடுக்கலாமே! அப்படிங்களாங்க ஐயா? சரி சரி சரிங்க சரி சரிங்க. என்ன படிச்சிருக்கிறீங்க? அன்னைக்கு நான் ஐயா நான் வந்து +2 தாங்க ஐயா படிச்சிருக்கேங்க ஐயா. +2 தாங்க ஐயா என்ன படிச்சிருக்கேனுங்க. வயசு? நான் கூட என்ன இந்த வயசு? உணவில்லாமல் என்னங்க ஐயா? என்ன வயசு உங்களுக்கு? ஹலோ ஐயா என்ன எனக்கு வயசு? 46 ஆச்சுங்க எனக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? 46. ஆமா ஆயிடுச்சுங்க ஆயிடுச்சுங்க. இது சரி பண்ணலாமே! திக்குவாய் வந்து சரி பண்ணலாமே! நரம்பியல் கோளாறு சரி செய்யலாமே! மூளைக்கும், நரம்புக்கும் மைண்ட் ஃபோர்ஸ் வச்சு கரெக்ட் பண்ணலாமே! சரிங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் உங்களை நேர்ல வந்து பார்க்குற மாரி இருந்தா ஆமா. கூட நான் உங்களை வந்து பார்க்குறேங்க ஐயா. காலேஜ்ல ஸ்டடி பண்ணணும். அது வந்து காலேஜே தொடங்கியாச்சு. நீங்க வண்டூர மாணவரா சேர்ந்து சரி பண்ணணும். வருஷத்துக்கு ரூ. 1,00,000 ஃபீஸ். அப்படிங்க. ம். சரி சரி சரிங்க சரிங்க. வருஷத்துக்கு ரூ. 1,00,000 என்னோட ஃபீஸ். ஒரு 50,000 பையனுக்கு அப்படித்தாங்க இருக்குதுங்க ஐயா. 50,000 கட்டிட்டு அப்புறம் மிச்சம் 50,000 ஒரு வருஷத்துல கட்டணும். ஓ! சரி 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 சரிங்க 12 சரி வருஷம் சரிங்க. கட்டணும். அதுக்குள்ள 1 வருஷத்துல நோய் நல்லாயிரும். 6 மாசம் நோய் நல்லாயிரும். அதுக்கப்புறம் அதாவது இந்த திக்குவாயெல்லாம் உலகத்துக்கு சொல்லிக் குடுக்கலாம். சொல்லிக் ஓ! குடுத்து நீங்க சரி 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 போயிடலாம். சரிங்க. இப்ப நீங்க இதுல பேட்டரில ஆர்வமா இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. ஐயா இப்ப நீங்க HHO வந்து பண்ணீங்க இல்லையா? நீங்க ஆமா. இப்ப இது அது நீங்க இது வந்து பார்த்தா நியூக்ளியர் தண்ணீல தான் பேட்டரி. நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வந்து பாடத்திட்டத்திலே கிடையாது. நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தான் பண்றாங்க. உலகம் பூரா எல்லா நாட்டிலும் இருக்கு. ஆமா ஆமா. அது ஸ்ட்ராங் ஆமாமாங்க ஃபோர்ஸ். ஐயா. அது ஃபெயிலியர் அது. அது ஆபத்து. இது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்ங்கிறது பல கோடி ஆண்டா நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து நான் வந்து செயற்கையா வந்து இயற்கையை தூண்டி விட்டு செயற்கையா கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப தான் கண்டுபிடிச்சேன். நான் இப்ப 2016 கண்டுபிடிச்சு எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி சரி சரிங்க. ஆமா. இத பேட்டர்ன் ஐ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓகேங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா இப்ப நான் என்ன சொல்றேங்க ஐயா, இப்ப நான் வந்து என்னுடைய ஐடியாங்க ஐயா, இப்ப நம்ம இந்த 16 LED பல்ப வந்து எரிய வைக்கிறதுக்கு போவாங்க. நம்ம ஒரு 200 பேட்டரி 300 பேட்டரி வச்சு இதுல நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு சொல்லி நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதெல்லாம் இருக்கேங்க நானு. ஓட்டலாம். அது வந்து இந்த ஐசோடோப் என்ன சொல்றேன்னு பார்க்கணும். சரி சரிங்க. இதுல விஞ்ஞானம் இது வந்து வேற விஞ்ஞானம். இது வந்து கெமிக்கல் கிடையாது. புரியுதா? இது வந்து புரியுது. ஐசோடோப்னா நியூக்ளியருக்கு தான் ஐசோடோப் வரும். அந்த ஐசோடோப் வரிசையில வரணும். ஆ அந்த ஓகே. சரி. நேச்சுரல் ஐசோடோப் எடுக்கணும். புரியுது. இயற்கையில இருந்து ஐசோடோப்னா எடுக்கணும். இயற்கையில கதிர்வீச்சு. இருந்து. ஐசோடோப்னா கதிர்வீச்சுன்னு அர்த்தம். ஆ சரிங்க. சில ஓகேங்க. தனிமங்கள் வந்து 1,00,000 ஆண்டு, சில தனிமங்கள் 10,00,000 ஆண்டு, சில தனிமங்கள் 2,000 ஆண்டு, சிலது வந்து 1,00,00,000 ஆண்டு, சிலது 1,400,00,000 ஆண்டு. இது தூரியம். அப்பா! தூரியம். 1,400,00,000 சரி. ஆண்டுக்கு இந்த பேட்டரிஸ் ஆகாது. சரிங்க. இப்ப நான் வந்து கெமிக்கல் பேட்டரி வந்து நான் வந்து அட்டாமிக் பீட்டா டிகே பேட்டரியா மாத்திட்டேன். பீட்டா டிகேன்னு ஒண்ணு இருக்குதுன்னு நோபல் பரிசு சில விஞ்ஞானிகளுக்கு தான் தெரியும். ஆமாங்கய்யா. அது நீங்க 1912ல இருந்து வந்து பண்ணலான்னு சொல்லி ஆமா. சொல்லியிருந்தீங்கல்லங்க. 1934 கண்டுபிடிச்சாங்க. இந்த 2012 தான் இந்த 2012 கடைசி. தான் ஆ சரிங்க. அதாவது அணுனா என்னன்னு இப்பதான் முடிவே பண்ணாங்க. அணுனா என்னன்னு இப்பதான் முடிவு பண்ணாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான். புரியுது. அப்ப இது சரிங்க. யாருக்குமே தெரியாது. எந்த நோபல் பரிசு விஞ்ஞானிக்கே தெரியாது. தெரியாது. அதாங்க. நான் கண்டுபிடிச்சுட்டேன். அது எங்களுக்கு தான் கிடைக்கும்னு இருக்குது. கண்டிப்பாங்க. ஆமா. அது ஐயா இப்ப நீங்க கண்டுபிடிச்சு இந்த தண்ணீலருந்து HH எடுத்தீங்களே ஐயா, HH எடுத்தீங்களங்க. ஹைட்ரஜனுங்க. தண்ணீல போட்டுறலாம். எது தண்ணீல போடலாம். எது பனிக்கட்டியில போடலாம். விண்வெளியில போடலாம். ஜீரோல வைக்கலாம். இது அப்புறம் சரிங்க. வேக்கும்ல வைக்கலாம். எதுல வச்சாலும் இது சாகாது. இன்னொன்னு இது வந்து ரேடியேஷன். ரேடியேஷன் யாருனாலயும் சரி. சாகடிக்க முடியாது. அதான். அது வந்து இயற்கையிலேயே இருக்கிறதுனால வந்து அது வந்து என்னைக்குமே இருக்கும் இல்லைங்க. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. ஆமாமா. இது எப்ப பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு தண்ணீல போட்டா ஆகாது. ஆனா இது வந்து கூல் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி சென்ட்ரல்ல இருந்து வரும். அது இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து புரியுது. சென்ட்ரல்ல இருந்து வரும். அது நியூக்ளியஸ்ல இருந்து சென்ட்ரல்ல இருந்து வெளிய வரும். அப்ப அது வந்து சரி. சாக்கடிக்காது. தண்ணீல போட்டாலும் அதுக்கு நியூட்ரான் தான் தேவை. தண்ணீல இருக்கிற நியூட்ரான உறிஞ்சிக்கும். அது தண்ணீல அதுக்கு ஒண்ணுமே இல்ல. டனல் மாரி பயன்படுத்திக்கும். ஓட்ட போட்டு உள்ள போயிரும். ஓகே. தண்ணீவே சரிங்க. ஓட்ட போட்டு போயிரும். தண்ணீவே ஓட்ட போட்டு போயிருங்க. ஆ ஆமா. சராசரி இப்ப நீங்க இருக்கிற கிளாசிக்கல் பேட்டரில போட்ட உடனே செத்து போயிரும். புஸ்ஸுன்னு செத்து ஆமா. போயிரும். கரெக்ட். ஸ்டார்ட் ஆயிருங்க. ஆனா இது வந்து கோல்ட் எனர்ஜிங்கிறனால வந்து இது வந்து எதுவுமே ஆகாதுங்க. இது நியூட்ரான் புரோட்டானா மாறுது. அப்ப நியூட்ரான் புரோட்டான் டனலிங் மாரி போட்டு அந்த தண்ணிக்குள்ள டனல் போடும். தண்ணிக்குள்ள டனல் போட்டு அங்கிருந்து நியூட்ரான் உறிஞ்ச ஆரம்பிக்கும் சாகாது. சரிங்க. கண்டுபிடிச்சாச்சு. என் பொண்ணு அருமையா இங்கிலாந்துல பண்ணி காமிச்சிருக்கா. இன்னும் 1,00,000 பேர் வரணும். இது இங்கிலாந்துல இப்ப தான் பேசிக். இங்கிலாந்து எனர்ஜி சரிங்க. டிபார்ட்மென்ட்டே காட்டணும். இப்ப எனர்ஜி டிபார்ட்மென்ட்க்கு நாங்க ஒவ்வொரு எனர்ஜி டிபார்ட்மென்ட் போய் புரோட்டோடைப் செஞ்சு குடுத்துட்டே வந்துரணும். இப்படித்தான் இயங்குது. இதுதான் பீட்டா டிகே. இது இல்லைன்னு யார் வேணா சரிங்க. மறுக்கலாம். மறுத்தாங்கன்னா காரணம் சொல்லணும். ஆமா. கரெக்ட். இல்லைன்னு சொல்றது மறுக்கலாம். ஈஸிங்க. ஆ? ம். இல்ல இல்லைன்னு சொல்றது ஈஸிங்க. அது எப்படி இல்லைங்கிறது தானுங்க இருக்குது இல்லைங்களா? அததான் கேட்கிறேன்.
கேக்குறேன் 3 ஆம்பியர் இருந்து 45 ஆம்பியர் எப்படி வரும் சொல்லு? நீ இந்த கன்வென்ஷனல் உலகத்துல எந்த பேட்டரியும் கிடையாது. அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல ஃபெயிலியர். அட்டாமிக் பவர் எதுலயும் பூமியில எந்த அட்டாமிக் அதாவது இன்புட் குடுக்குற எல்லாமே ஃபெயிலியர். இன்புட் குடுக்குற எல்லாமே வராது. வர 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 கரெக்ட் ஏன்னா கரெக்ட் கரெக்ட். இது உங்களுக்கு நம்ம இயற்கையில இருந்து சொல்லுங்க. ஹீட் லாஸ் வரும். ஹீட் லாஸ்ல அதாவது நீங்க ஒரு பவர் எடுத்து எப்படி இருந்தா செம்பு கம்பியில் குடுப்பீங்க அல்லது அலுமினிய கம்பி அல்லது ஏதாவது கம்பியில் ஏதோ ஒரு ஒயர்ல தான் குடுக்க போறீங்க. அப்படி ஆமாங்க. குடுக்குறப்ப ஒயர் கொடுத்தோம்னால சூடு ஆமா வருது. ஒயர்ல குடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஃபிரிக்ஷன் வந்து பேட்டரியே செத்து போகுது. என்னது? பேட்டரி 2 பேருக்கு. ஆமா கரெக்ட் கரெக்ட். பேட்டரி செத்து போகும். அதான் பேட்டரி செத்து இது பேட்டரி சாகாது. ஐயா இப்ப நீங்க கடைசி வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு 1.5 நாள் நான் வந்து பேட்டரி வந்து சாகாம 1.5 நாள் வந்து பேட்டரி வந்து செத்து போயிருன்னு சொல்லி எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க ஐயா நீங்க கடைசி வீடியோல. சாகாது பாரு இன்னைக்கு 7 நாளா இப்ப போயிட்டு இருக்குது. ஆமாங்க. இப்ப நேற்று சாயங்காலம் நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கல்ல, இதுல நான் வந்து இன்னொரு 48 மணி நேரம் நான் வந்து எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க வீடியோல. அதையும் தாண்டி போகுது. அது என்னுடைய எதிர்பார்ப்பு அது உடைக்குது. இப்ப நான் வந்து செத்து போகுன்னு சொன்னா சாக மாட்டேன்னு சொல்லுது. இப்ப வந்து இந்த பேட்டரி 0 பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு பேட்டரி நீங்க பயன்படுத்தீங்கன்னா ஒரு 30-40 விழுக்காடு தான் பயன்படுத்த முடியும். 60 விழுக்காடு நீங்க பயன்படுத்தவே முடியாது. ஆமாங்க ஆமாங்க. அது அப்படியே நீங்க வேஸ்ட் பண்ணிடுறா ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். அதாவது 60 குறைஞ்சிட்டாவே எதுவும் ஒர்க் ஆகாது. உதாரணத்துக்கு வந்து ஒரு கடிகாரத்துக்கு நீங்க போட்டீங்கன்னு வச்சுங்க அது ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா 1.0 வோல்ட் இருக்கும். அது வந்து 1.5 வோல்ட்ல 400 வோல்ட் தான் செலவாகும். அது கீழ வேலை இறங்காது. அதுக்குள்ள பேட்டரி சூடாகி கெமிக்கல் ப்ராசஸ் ஆகி ஜாம் ஆயிரும். அப்போ நீங்க அப்ப என்ன ஆகுதுன்னா ₹1.5 நீங்க ₹1.50 ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா நீங்க 40 பைசா தான் நுகர முடியும். மிச்சம் ₹1.10 குப்பையில போடுறீங்க. இது எவ்வளவு ஒரு அபத்தம் இல்லையா? புரியுது. கரெக்ட். அத நீ முறியடிக்கிறேன். இப்ப என்ன சொல்லுதுன்னா, நான் இன்னைக்கு நேத்து மட்டும் வேற ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். இந்த ரெட் லைட் இருக்குல்லையா அதிக பவர் எடுக்கும். அதிக பவர் எடுக்கும். ஆனா வெளிச்சம் வராது ஒரு மாரி அது இன்ஃப்ராரெட் மாரி அதிக பவர் உடையது. ஆமாங்க. கரெக்ட்டுங்க. இன்ஃப்ராரெட் பட் எலக்ட்ரிசிட்டி பயங்கரமா உறிஞ்சு ஆனா வந்து இந்த வெள்ளை லைட் எரியுற மாரி பளிர்னு எரியாது. அவ்வளவு ஒரு கொடூரமான அத வச்சு பார்த்தா அதுக்கும் அது வேலை செய்யுது. ஓவர்லோட் குடுக்குறேன். அதுக்கும் வந்து அது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா காலையில இருந்து ஓடி காலையில வந்து பார்த்தீங்கன்னா இப்ப 2.20 வோல்ட் தான் இருக்கு. ஆனா லோடு குடுக்குறப்ப 1.8 காட்டுது. காலையில இருந்து ஓடுது. காலையில 6 இல்ல 5 மணில இருந்து இப்ப இரவு சாயங்காலம் 12 மணி நேரம் ஓடி இருக்கு. 1.8 வந்து 1.7 தான் குறைஞ்சிருக்கு. அதாவது வெறும் 100 மில்லி ஆம்பி தான் கம்மியா இருக்குங்க. 100 மில்லி ஆம்பி தான் குறைஞ்சிருக்கு. 100 மில்லி வோல்ட் தான் குறைஞ்சிருக்குது. அப்ப விஞ்ஞானிக்கே சவால் விடுது. நான் ஆராய்ச்சி பண்றேன். எனக்கு எது சவால் விடுதுன்னா புதுசா பாக்குறவனுக்கு பைத்தியமே பிடிக்கும். கண்டிப்பா. இதுல இன்னொன்னு என்னங்க ஐயான்னா, இப்ப நீங்க அந்த ஒயரை வந்து வந்து பழைய மாதிரியே வந்து ரீசார்ஜ் ஆகிக்கலங்க. ஆமா. ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்கும். ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடனே 300 மில்லி ஆம்ப் உடனடியே 300 மில்லி ஆம்ப் ஜம்ப் ஆகும். இதுதாங்க ஐயா ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. நம்ம மனித குலத்துக்கே பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பரப்பிரசாதமா தாங்க இருக்க போகுதுங்க. 10 வருஷத்துல உலகம் பூரா இன்னும் 10 ஏன்னா இது வந்து ஸ்பேஸ்ல போய் குடியாறதுக்காக கண்டுபிடிச்சது. விண்வெளியில போய் குடியாறது நீ அவ்வளவுதான். இந்தியாவில் இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா கல்வியும் ஃபெயிலியர். கண்டிப்பாங்க. சரி நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் இந்த வகுப்பு சார் வகுப்பு ஆரம்பிக்க போகுது. ஐயா இப்போ நான் உங்களை பார்க்கணும்னா எப்படிங்க ஐயா எந்த டைம்ல வரலாங்க ஐயா? நான் உங்களுக்கு விஷயத்தை அனுப்புறேன். முதல்ல விஷயத்தை மாதிரி ஒரு கலந்தாய்வு ஒரு 1/2 மணி நேரம் கலந்தாய்வு பண்ணணும். அது பண்ணனதுக்கு அப்புறம் தான் இப்ப இந்த எண்ணுல ஒரு 1000 ரூபாய் கட்டி வைங்க. நான் கூப்பிடுறேன். சரியா? சரி 1000 ரூபாய் கட்டி விடுங்க. உங்களுக்கு அடுத்தது நான் கலந்தாய்வு பண்ணிட்டு என்ன பண்ணலாம் உங்களுக்கு பொசிஷன் இது வந்து மருத்துவமா கத்துக்கணும். வெறுமனே வந்து வைத்தியம் கிடையாது. இது வந்து மருத்துவராகவே இயற்கையாகவும் மனிதன் எப்படி மருத்துவரா மாறுகிறான். ஒவ்வொரு பிறந்த எல்லா உயிரும் மருத்துவர் மாறுவான். ஒவ்வொரு மனிதனாக பிறந்த எல்லா உயிர்களுக்குமே தனக்குத்தானே மருத்துவம் செய்கின்ற வரலாறு இருக்குதுங்கிறது இந்த கல்வி மறுக்குது. ஆக ஒவ்வொரு மனிதனும் மருத்துவராக மாறி அவன் பிறருக்கு மருத்துவம் செய்ய வேண்டும்ங்கிறது இந்த கொள்கையே. சரிங்க. திக்குவாயில 3 நாள்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 100 நாள் திக்குவாயே இருக்காது. சரிங்க. சரி நான் வரேங்க. என் மாதிரி கூப்பிடுறேன். நன்றி.